இப்ப தாமிரபரணி நதியை வந்து ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த சீரமைப்பு பணியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாமிரபரணி ரெஸ்டோரேஷன் கலெக்டிவ், அதாவது பொருணை ரெஸ்டோரேஷன் கலெக்டிவ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், நம்ம தாமிரபரணியோட பழைய பெயர் வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய பெயர் வந்து பொருணைன்னு தான் இருக்குது. ஸோ அந்த பொருணையை திருப்பி அந்த சங்க காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு வர முடியாட்டா கூட ஓரளவுக்கு நம்ம அதை இது புனரமைச்சு கொண்டு வர நோக்கத்தில் தான் இந்த கூட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இந்த கூட்டமைப்போட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தாமிரபரணிக்காண்டி அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ரூஃபுக்கு கீழே கொண்டு வந்து அவங்க எல்லாத்தையும் நம்ம தாமிரபரணியில் ஒரு ஒரு சோசியோ எக்கலாஜிக்கல், ஒரு சமூக சூழலியல் பார்வையில் தாமிரபரணியை பார்க்கணும்னு சொல்லி அந்த ஒரு லென்ஸில் இந்த இயக்கத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இதில் உள்ள வந்திருக்காங்க. இதில் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அதை தாண்டி கல்லூரிகள் இதில் இருக்காங்க, யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. அது போக அந்தந்த பகுதிகளில் செயல்படக்கூடிய கள செயற்பாட்டாளர்களும் இந்த கூட்டமைப்பில் உள்ள இருக்காங்க. ஸோ இந்த கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட நோக்கம் வந்து முதல் கட்டமாக இந்த சர்வேயை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சர்வே வந்து முறையாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இதை எடுத்துகிட்டு போவோம். இந்த கூட்டமைப்பு ஒரு தொடர்ச்சியான இந்த தாமிரபரணியில் ஒரு தொடர்ச்சியான மாற்றங்கள் ஏற்படுத்துறது வரைக்கும் இந்த கூட்டமைப்பு வந்து தொடரும். நன்றி, வாழ்த்துக்கள்.